அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம உருளைக்கிழங்கு முட்டை பொடிமா செய்ய போறோம். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பிறகு நம்ம சீவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில அரைப்பதம் வெந்த உடனே மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு இந்த மல்லித்தூள், மிளகாய் தூள்ல நல்லா சுருண்டு வந்ததும் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பிறகு 4 முட்டைகளை இதுல உடைச்சு ஊத்தி அதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு, முட்டை, மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க. இப்ப நமக்கு உருளைக்கிழங்கு முட்டை புஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி நல்ல காம்பினேஷன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.